திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வீறு வீறுன்னு துள்ளுது மீன்கள். அப்போ இன்னும் 2 மாதத்துக்கு வேறு வழியே இல்லையா? கோட்டைக்கு போன கோரிக்கை. மீன்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் 2 மாத மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. இதனால் மீன்களின் விலை இன்று முதல் உயர வாய்ப்புள்ளது. சிறிய ரக மீன்கள் கிடைக்கும் என்றாலும் மீன்கள் வரத்து குறைவால் விலையில் உயர்வு இருக்கும் என தெரிகிறது. இந்நிலையில் தமிழக அரசுக்கு முக்கிய கோரிக்கையை மீனவ சங்கங்கள் விடுத்திருக்கின்றன. வழக்கமாக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 29ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலமாக தமிழக அரசு உத்தரவின் பேரில் வங்காள விரிகுடா கடல் பகுதியில் மீன்பிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணம் கோடை காலங்களில் மீன்களில் இனப்பெருக்கம் அதிகமாக நடைபெறும். இது போன்ற நேரங்களில் மீன்கள் கடலுக்கு அடியில் உள்ள பாறைகளில் முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிக்கும். விசைப்படகுகள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது படகுகள் வலைகளில் அடிபட்டு மீன் குஞ்சுகள் அழியும் நிலை உள்ளதால் கடலில் மீன்பிடிக்க அரசு தடை விதித்திருக்கிறது. இந்த மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துவிட்டால் கடலோர மாவட்டங்களான தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம், புதுச்சேரி கடல் பகுதி மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுவிடும். மீனவர்களுக்கு வேலையின்றி தவிக்கும் நிலைமை ஏற்படும். இந்த காலகட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், தங்கச்சி மடம் போன்ற பகுதிகளில் விசைப்படகுகளை கடற்கரையில் நிறுத்திவிடுவார்கள். மேலும் மீன்பிடி தடைக்காலம் பயன்படுத்தி பழுதடைந்துள்ள விசைப்படகுகள் மற்றும் வலைகளை சீரமைப்பது போன்ற பணிகள் மேற்கொள்வார்கள். எனினும் சின்ன சின்ன படகுகள் மூலம் கரையோரத்தில் மட்டும் மீன்பிடித்தல் நடைபெறும் என்பதால் மீன்களின் விலை ஓவராக அதிகரித்துவிடும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான மீன்பிடி தடைக்காலம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரையிலான தமிழகத்தில் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நேற்று திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி முதல், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் வருகிற ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் விசைப்படகுகள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. இந்த ஆண்டு தடைக்காலத்தில் பாரம்பரிய மீன்பிடி கலன்கள், நீங்களாக விசைப்படகுகள் மற்றும் இழுவகை படகுகள் கொண்ட கடலில் மீன் பிடிப்பவர்களுக்கு தடை விதித்து அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல மாட்டார்கள். மாநிலம் முழுவதும் 20,000 விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் துறைமுகங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தப்படும். அதே நேரம் சிறு கட்டுமரங்கள், ஃபைபர் படகுகள் வாயிலாக மீன்பிடிக்க எந்த தடையும் இல்லை. இது குறித்து மீன்வளத்துறை உதவி இயக்குனர் திரு நாகேஸ்வரன் சொல்லும்போது, மீன்பிடி தடைக்காலம் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் அமலில் இருக்கும். இந்த தடைக்காலத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் கடலில் சென்று மீன்பிடிக்க முழுமையாக தடை விதிக்கப்படுகிறது. ஆனால் நாட்டு படகுகள் வைத்திருக்கும் மீனவர்கள் 5 கடலில் மைல் தூரத்திற்குள் சென்று மீன்பிடிக்கலாம். மீன்பிடி தடைக்காலத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் சுமார் 800 படகுகளுக்கு மேல் உள்ளன. இதனை சேர்ந்த சுமார் 17,000 குடும்பங்கள் உள்ளன. இவர்களுக்கு 61 நாட்கள் நிவாரணமாக 8,000 அரசு சார்பில் வழங்கப்படும். அந்த தடைக்கால அறிவிப்பை மீறி மீன்பிடித்தில் ஈடுபடும் படகுகள் மீது தமிழ்நாடு கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.